இருமல் வந்துருச்சு, வீடு கிளீன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பெட்ல இருக்கிற துணியெல்லாம் ஒரே டஸ்டா இருக்கு, அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த பெட் மேல தான் உட்காருவாங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டைலர் மிஷினை கிளீன் பண்ணேன். டைலர் மிஷின் மேல துணி தவிர தேவையில்லாத பொருளுங்க தான் நிறைய இருக்கும், அதுவும் கிளீன் பண்ணிடலாம். அது கிளீன் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜ் மேல பாத்தீங்கன்னா பயங்கர டஸ்டா இருக்கு, அதுவும் ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிவி மேலே அங்கங்க டஸ்டா இருக்கு, அதுவும் கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு இந்த ரோஜா செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரோஜாலாம் வளருது, அழகா இருக்கு இது பார்க்கவே. இடன் என் ஹஸ்பண்ட் வந்து ஹேருக்கு ஸ்ப்ரே பண்றதுல என்ன டிவிக்கு ஸ்ப்ரே பண்ணுன்னு சொல்லி கேட்டாரு. நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரேன், இதுல காலி ஆயிடுச்சு, அதனால தண்ணி ஊத்தி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு இருக்கேன். ரெகுலரா யூஸ் பண்றியே, இது என்னதான் இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நாங்க ஆல்ஃப் குட்னு சொல்ல ரோஸ்மெரி வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவிலேயே வேர்ல்டு கிளினிக்கலி அப்ரூவ்டுங்க. இந்த ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. ஸ்ப்ரே டைப்பா இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா மசாஜ் பண்ணாலே போதுங்க. அது மட்டும் இல்லாம இது லைட் வெயிட்டடா அதனால ஏர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இந்த ரோஸ்மெரி வாட்டரை நான் 6 to 7 மந்த்தா கண்டினியூவா யூஸ் பண்றதுனால ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னு கூட சொல்லாங்க. இது மட்டும் இல்லாம என் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆயிட்டு ஹேர் எல்லாம் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி பேபி ஹேர்ஸ்லாம் வளர்ந்து நல்லாவே தெரிஞ்சது. ரொம்பவும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டேக் பண்ணிருக்கிறேன், அப்படி இல்லைன்னா பர்பிளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.